ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி நம்ம ஃபாத்திமா சமையலில் நுரையீரல் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நுரையீரலை அதில் உள்ள கழிவெல்லாம் எடுத்துடணும். அந்த ஜவ்வு, அந்த நரம்பு மாதிரி, குடல் மாதிரியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பிச்சு எடுத்து போட்டுட்டு சுத்தமான அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் தண்ணியை பிடிச்சி ஒரு 5-6 வாட்டி பிடிச்சி நல்லா ஊற்றிட்டு அதை வாஷ் பண்ணணும். அப்போ தான் உள்ளே இருக்க அந்த கசடெல்லாம், இந்த ப்ளட்டு, இந்த இதெல்லாம் ஒரு மாதிரி வளவளன்னு நுரையா எல்லாமே வெளியில் வந்துடும். அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கணும். அந்த அதை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக அதை போட்டு எடுத்துட்டு, இப்போது அதில் ஒரு ஜவ்வு, மெல்லிய ஜவ்வு ஒன்று அதில் இருக்கும். அது அதை நல்லா உரித்து எடுத்துடணும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன துண்டு போட்டுக்கோங்க. நமக்கு தேவையான சைஸில் நம்ம துண்டு போட்டுக்கலாம். துண்டு போடுறது பெரிய சைஸாக தான் இப்போ தெரியும். வெந்ததுக்கப்புறம் அது ரொம்ப சின்னதாகிடும். இப்போ அதை நல்லா புழிஞ்சு நல்லா கழுவிடுங்க. ஒரு 7-8 தரம் கழுவிடணும். நல்லா நான் அந்த ட்ரைனரில் போட்டு பைப்பை திறந்து விட்டு நல்லா புழிஞ்சு நசுக்கி நல்லா நான் கழுவி எடுக்கிறேன். அதை எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஒரு 2-3 ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு பொரிய விட்டுருங்க. கருவேப்பிலை வேணுனாலும் இப்போ வேணாலும் போட்டுக்கலாம். நான் லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டுக்குவேன். இப்போ கருவேப்பிலை போடலன்னா. இப்போ இதில் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை என்கிட்ட, அதனால நான் பெரிய வெங்காயமே ஒரு அதாவது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 10-15 பல் பூண்டு, அதையும் நல்லா நறுக்கி கட் பண்ணி அதையும் போட்டு சேர்த்தாச்சு. அதை நல்லா வதக்கிட்டு அதில் 1 ஸ்பூனு மிளகாத்தூள், நம்ம ஒரு நுரை தான் செய்கிறோம், அதனால் 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகத்தூள், கரம் மசாலா அதுவும் போட்டிருக்கேன்னா அது உங்களுக்கு விடுபட்டு போச்சு. இப்போது அதில் நுரைய போட்டுருங்க. போட்டுட்டு மஞ்சத்தூளையும் போட்டு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு ஏற்கனவே நம்ம கழுவுறப்போ போட்டாலும் இப்போவும் கொஞ்சம் போட்டு அது போட்டுருங்க. போட்டுட்டு அது இருக்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது அது சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் 1 ஸ்பூனு சோம்புத்தூள், 1/2 ஸ்பூனு கரம் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. தண்ணியெல்லாம் இப்போ விட வேண்டாம், நீங்கள் மூடி வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கிறது. மூடிடலாம். மூடிட்டு கொஞ்சம் அது அடிக்கடி நம்ம திறந்து கிண்டி பார்த்துக்கணும். இப்போ இந்த லெவலில் நீங்கள் அப்படியே குக்கரில் போட்டு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடும். இல்லை இது அடுப்பிலே வேக வைக்கணுன்னாலும் நீங்கள் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணியை நம்ம ஊற்றலை, ஆனால் அவ்வளோ தண்ணி அதுவே விட்டு வெந்துகிட்ருக்கு. இதில் ஒரு வறுத்த வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் பொரித்து ஒரு கையளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது போடும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை போட்டுட்டு இந்த வெங்காயத்தை தூவிட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. இதுக்கு மிளகும் நல்லெண்ணெயும் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ரொம்ப சிறப்பு. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லெண்ணெயும் மிளகும் தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் முழு மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை இப்போ சேர்த்துடலாம். நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ வெந்துட்டால் ஓகே, வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைங்க.
ஆனால் நம்ம வந்து குக்கர்லேயே வேக வச்சுட்டா சீக்கிரமாக நல்லா வெந்துடும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதையும் கட் பண்ணி இதோட போட்டுக்கலாம். நல்லா எல்லாம் கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ சிம்மிலேயே இருக்கட்டும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இந்த லெவலில் நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்துருச்சு. இது வேகலைன்னா நம்ம தண்ணி விட்டு மூடி வைக்கணும். பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. நான் கொஞ்சம் தான் இடையில கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டேன். நீங்களும் பார்த்துட்டு வேகலைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. குக்கரில் வெந்தால் இந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா வெந்துடும். அது நல்லா வெந்ததுக்கு பின்னாடி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அப்புறமா வேகலைன்னா தண்ணி விடலாம். இது ரொம்ப டேஸ்டானது. சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே இருக்கலாம். சாதத்தில் கூட பிரட்டி போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு நுரையீரல் வறுவல். இப்போ இறக்கி நம்ம அப்படியே சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, ரசம் சாதம், தயிர் சாதம், எல்லா சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி பரோட்டாக்கும் சூப்பராக இருக்கும். இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸியானது தான். விலையும் ரொம்ப கம்மி தான். நம்ம வாங்கி மட்டனை விட இது விலை கம்மி தான். அடுத்து இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். அடுத்து நல்ல ரெசிபியோடு வரேன். பாய்.